மகாபாரதம்னு சொல்லக்கூடிய ஒரு இதிகாசம் மிகப்பெரிய உலக அளவுல பல மாதிரியான தீய செயலுக்கான தண்டனையாகவும் நல்லவர்களுக்கான ஒரு பலனாகவும் யுத்தம்னா என்னன்னு கத்துக் கொடுக்கிற இடமாகவும் இருந்திருக்கு. நான் இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம மட்டும்தான் வாழ்க்கையில கஷ்டம்னு ஒண்ணு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு. ஆனா நம்மளை விட எத்தனையோ பேரு துன்பங்களையும் துயரங்களையும் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் கடவுள் கூட தண்டனையை சந்திச்சிருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிளா தான் கிருஷ்ணனோட மரணம். இந்த மாதிரியான வரிசையில குருக்ஷேத்திர போர்ல தலை சிறந்த வீரன் கிருஷ்ணனே அவரோட வீரத்தை பார்த்து வியந்து போன ஒரு மாவீரன். நண்பன்னா யார் மாதிரி வேணும்னு கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், கர்ணன் மாதிரியான ஒரு நண்பன் தான் நம்மளுக்குலாம் வேணும்னு. ஆமா கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, சூரிய பகவானோட வர பிரசாதம்னு சொல்லுவாங்க, ராஜமாதா குந்தியின் புதல்வனான கர்ணனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா இவர் வாழ்க்கையில நடந்த சாபத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். குந்தி என்கிற கர்ணனை ஈன்ற அம்மா கர்ணனை ஒரு பாஸ்கெட்ல அவர் பிறந்த உடனே ஒரு ஆத்துல விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ண ஒரு தப்பால. அப்படி என்ன தப்பு தான் இவங்க பண்ணாங்க? துர்வாச முனிவர் என்கிற ஒருத்தர் கிட்ட இவங்க பக்தியோட சேவை புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்களோட பக்தியில வியந்த துர்வாச முனிவர் ஒரு மந்திர உபதேசம் கொடுத்தாரு. அப்படி என்னதான் இந்த மந்திர உபதேசம்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேவரை நினைச்சு இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா அந்த தேவரோட அம்சத்துல பிள்ளை கிடைக்குமா. இதெல்லாம் என்னன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்த நம்ம குந்தி தேவி, சரி பரவாயில்ல, இதை நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த மந்திர உபதேசத்தை சூரியன் பகவானை நினைச்சு அவங்க சொன்னாங்க. அவரோட வர பிரசாதம் தான் இந்த கர்ணன். ஆனா இந்த குழந்தைய கொடுத்த உடனே குந்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அப்ப கல்யாணம் கூட ஆகல. கல்யாணம் பண்ணாத ஒரு ஸ்ரீக்கு குழந்தை பிறந்தா இந்த உலகம் தப்பா பேசும்னு சொல்லி ரொம்ப அழுந்தாங்க. ஆனா துர்வாச முனிவரோட மந்திரம் என்னைக்குமே பொய் ஆக்குறது இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தைய குந்திக்கு பரிசா கொடுத்துட்டாரு நம்ம சூரிய பகவான். குந்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இருந்த ஒரு பாஸ்கெட்ல அந்த பிஞ்சு குழந்தைய பிறந்த உடனே ஆத்துல தார வாத்துட்டாங்க. குந்தி தேவி அவங்களோட செயலை எண்ணி ரொம்ப வருந்துனாங்க. கர்ணன் பிறக்கும் போதே கவசம் குடலத்தோட பிறந்தவர், அதனால யாராலையும் இவர் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சூரிய பகவான் குந்திக்கு ஆறுதல் சொன்னாரு. இந்த மாதிரியே கர்ணனோட பாஸ்கெட் ஒரு தேரோட்டிக்கும் அவங்களோட ஒய்ஃபான ராதிக்கும் கிடைச்சிச்சு. தன்னோட வாழ்க்கை பார்க்க போனா ராஜ வாழ்க்கையா இருக்க வேண்டியது. ஆனா பிறந்த உடனே அவரோட விதி கர்ணனை தேரோட்டி மகனா ஆக்கிடுச்சு. என்னதான் கர்ணன் தேரோட்டி மகனா இருந்தாலும் அவரோட செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதுக்காக இவர் எடுத்த ஒரு முடிவு தான் குரு துரோணாச்சாரியா. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் டீச்சரா இருந்த குரு துரோணாச்சாரியார் கிட்ட தனுர் வித்தையை கத்துக்கணும்னு போனாரு. தான் ஒரு தலை சிறந்த வீரனா இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட போகிறப்போ குரு துரோணாச்சாரியார் கர்ணனை நிராகரிச்சிட்டாரு. அவரு கர்ணனை ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் கர்ணன் தாழ்ச்சி குலத்துல பிறந்ததுதான். என்னடா இது, இந்த காலத்துல தாழ்ந்தவனுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப வேதனை அடைஞ்சாரு நம்ம கர்ணன். அதுக்காக கர்ணன் துரோணாச்சாரியார் கிட்ட ஒரு சபதம் எடுத்தாரு.
அவர் மறுபடியும் இந்த ராஜ்யத்துக்கு வர அப்போ குரு துரோணாச்சாரியாரோட சீடர்களை விட ஒரு படி மேலே இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். இரண்டாவதா அவரோட வாழ்க்கையில் நடந்த கொடுமை தான் தாழ்ச்சி குலத்தால கல்வி கூட கற்க முடியாத நிலைமை. அடுத்ததா அவர் எடுத்த முடிவு தான் பரசுராமன். துரோணாச்சாரியார் ரிஜெக்ட் பண்ண மாதிரி பரசுராமனும் ரிஜெக்ட் பண்ணிடுவார்னு நினச்சி தன்னோட தோற்றத்தை மாற்றி ஒரு பிராமின் வேடத்தில் பரசுராமன் கிட்ட பொய் சொல்லி சிஷ்யனா போனார். இந்த பரசுராமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு துரோணாச்சாரியாருக்கும் பீஷ்மருக்கும் ஒரு ஆசான்னு சொல்லுவாங்க. இப்படியே அவர்கிட்ட மொத்த வித்தையையும் கற்றுக்கிட்டு வீரனாக மாறினார். தன்னோட வாழ்க்கை இதுக்கப்புறம் நல்லா வரும்னு நினச்ச கர்ணனுக்கு அடுத்தபடியான ஒரு போராட்டம் காத்திருந்துச்சு. அதுதான் பரசுராமரோட சாபம். ஒரு நாள் பரசுராமர் ரொம்ப தூக்கமா இருக்குன்னு கர்ணனோட மடியில சாஞ்சி படுத்து கிடந்தார். அப்போ வெளியே எங்கேயோ போய்கிட்டு இருந்த தேனு கர்ணனோட காலில் கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. காலு ஃபுல்லாவே ரத்தம். தாங்க முடியா வலியை கர்ணன் அனுபவிச்சாரு. என்னதான் இந்த மாதிரி வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்கிற பரசுராமரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அவரு வேதனை எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தாரு. அப்போ தூங்கிக்கிட்டு இருந்த பரசுராமன் கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ கர்ணனோட நிலைமையை கண்டு என்ன ஆச்சு கர்ணா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கர்ணனும் தன்னை பற்றி யோசிக்காம மன்னிச்சிருங்க குருதேவா, உங்களோட தூக்கத்தை நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ வலி எல்லாத்தையும் கர்ணன் எப்படி தாங்கினாருன்னு அவருக்கு ஒரே யோசனை. ஏன்னா எந்த ஒரு பிராமினாலையும் இந்த மாதிரியான வலியை தாங்கவே முடியாதான். அப்போது அவர் கேட்டார் கர்ணன் கிட்ட, நீ உண்மையாலுமே பிராமினா? அதுக்கு கர்ணன், இல்லை நான் பிராமின் இல்லை, குலத்தில் தாழ்ந்தவன் அப்படின்னு சொன்னார். அப்போது பரசுராமருக்கு கோபம் வந்து கர்ணனுக்கு சாபத்தை கொடுத்தாரு. ரொம்ப தேவைப்படுற நேரத்தில் கர்ணன் கற்றுக்கிட்ட எல்லா வித்தியையும் மறந்துடுவாராம் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. இப்படி சாபத்தை கொடுத்தவர் தான் கர்ணனோட வீரத்துக்கு பரிசா விஜய தனுஷை கொடுத்தாரு. மூன்றாவதா கர்ணனோட வாழ்க்கையை புரட்டி போட்டது தான் இந்த பரசுராமனோட சாபம். இப்படி தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக தனுர் வித்தையை பரசுராமன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு ராயல் கான்டெஸ்ட்னு சொல்லப்படுற அவங்களோட வித்தையை ஒருவருக்கு ஒருவர் சண்டையில் பார்ப்பாங்க. இந்த ஒரு போட்டியில் கர்ணன் தன்னோட வித்தையை காட்டுறதுக்கு போனார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கான்டெஸ்ட்டில் அரசு இனத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த போட்டியில் பங்களிக்க முடியும். ஆனால் கர்ணனும் தேரோட்டி மகன், அதனால அவரோட வித்தையை காட்டுறதுக்கு முன்னுக்கு அவரை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்க. கர்ணனும் எவ்வளையோ முயற்சி செஞ்சார். எவ்வாறாவது அர்ஜுனன் கிட்ட போட்டி போட்டு அவர் சிறந்தவர்னு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் முடியல. அவருக்கு உதவி பண்ண யாருமே வரல. இப்படி எல்லாருமே கைவிட்ட நிலையில அவரோட வீரத்துக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரே வீரன் துரியோதனன். எந்த ஒரு மக்களும் வராத பட்சத்துல வந்த துரியோதனனுக்கு கர்ணன் நட்பு என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தாரு. துரியோதனனும் கர்ணனை அங்க தேசத்து அரசரா முடிசூட்டி அர்ஜுனன் கூட போட்டியிட சொன்னாரு. இப்படி கர்ணன் வாழ்க்கையில் அனுபவிச்ச 4வது வேதனை தான் அவமானம். நட்பு வளையத்துல பலியானாரு கர்ணன். என்னதான் கர்ணன் அதர்ம தரப்புல இருந்தாலும் என்னைக்குமே அவரு தர்மத்தை கைவிட்டதே இல்லை. அங்க தேசத்து அரசர் கர்ணன் தன்னோட தனுர் வித்தைக்கான பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவரோட அம்பு தெரியாதனமா பக்கத்துல இருந்த ஒரு மாட்டு மேல பட்டுருச்சு. அப்போ ஒரு பிராமின் அழுதுகிட்டே யார் என்னோட மாடை கொன்னதுன்னு கேட்டாரு. நேருக்கு நேரா கர்ணன் கையில இருந்த அம்பை பார்த்தாரு. அதோட மாடு உடம்புல இருக்கிற அம்பையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரு கர்ணன் தான் இந்த மாடை கொலை பண்ணாருன்னு. அந்த ஒரு ஆதங்கத்துல கர்ணனுக்கு சாபத்தை அவர் அழிச்சாரு. இவரோட கடைசி யுத்தமானது நடைபெறும் பொழுது இவரோட தேர் சக்கரம் பூமிக்குள்ள புதைந்து போகுமா, அதுவே இவருக்கு சாவுக்கு வழி வகுக்குமா, இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பிராமின் போயிட்டாரு. கர்ணனுக்கு 5வதா கிடைச்ச சாபம் தான் இந்த ஒரு பிராமினோட சாபம். கர்ணன் என்னைக்காவது மனமானது நொறுங்குற நிலைமை வந்துச்சுன்னா தானம் அளிப்பாரு. அப்போ அவரோட மனசு பரிசுத்தமாகும்னு அவர் நம்புவார். தானங்களை பண்ணி தன்னோட பாவத்தை கழிச்ச நேரத்துல தான் குருக்ஷேத்திர யுத்தமானது ஆரம்பமானது. ஆனா ஆரம்பிக்கிற முன்னுக்கே அடுத்த ஒரு சாபம் கர்ணனுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. குருக்ஷேத்திர போர் ஆரம்பிக்கிற முன்னுக்கு தயார் நிலையில் இருக்கிற வீரர்களுக்கு நடுவுல ஒரு முனிவரோட கெட்டப்ல ஒரு ஆளு இருக்கிறத பார்த்தாரு நம்ம கர்ணன். அவரு தான் அர்ஜுனனோட அப்பா இந்திரதேவன். கர்ணன் கிட்ட இருந்து கவச குண்டலங்களை தானமா பெருகுவதற்காக வந்திருந்தாரு. கர்ணனுக்கு அவர் இந்திரதேவன் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனா எதை பத்தி யோசிக்காம அவர் கேட்ட தானத்தை கொடுத்தாரு. உடம்புக்குள்ள ஒட்டி இருக்கிற தன்னோட கவசத்தை கிழிச்சு எரிஞ்சு இந்திரதேவன் கிட்ட கொடுத்தாரு. இதை பார்த்த இந்திரதேவன் வியந்து போனாரு இப்படிப்பட்ட வீரனை பார்த்து. அதுக்காக கர்ணனுக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. அதுதான் வாசவி சக்தி அஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்ய அஸ்திரம். யாரை நினைச்சு கர்ணன் இந்த வில்லை எறிகிறாரோ அதை தொலைக்காம இந்த ஒரு அஸ்திரம் விடாதான். அப்படிப்பட்ட ஒரு அஸ்திரத்தை
வரமா பெற்றாரு நம்ம கர்ணன். இப்படி ஆறாவதா தேவனே கர்ணன் வாழ்க்கையே சூழ்ச்சி புரிஞ்ச தருணம் தான். அவரோட இந்த ஒரு திவ்ய அஸ்திரமும் கடைசியில கிருஷ்ணனோட சூழ்ச்சியோட காரணமா நண்பன் துரியோதனை காப்பாற்ற வேணும்னு நினைச்சு கதோத்காச்சன் மேல பாய்ச்சி விட்டாரு. இப்படி தேவர்கள் எல்லாம் சூழ்ச்சி புரிஞ்சு இன்னும் கர்ணனை அடிச்சாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி தன்னோட சொந்த அம்மாவோட சூழ்ச்சியை ஒரு பெரிய அடி கர்ணனுக்கு கொடுத்துச்சு. அதுதான் குருக்ஷேத்திர போருக்கு முன்னுக்கு இவங்க கர்ணன் கிட்ட வாங்கின சத்தியம். பாண்டவர்கள் கிட்ட கர்ணன் பத்தி எதுவுமே சொல்லாம கர்ணன் கிட்ட சொல்லி அவரோட மனசை உடைச்சி அதுலயும் பாண்டவர்கள் யாரையும் நீ கொல்லக்கூடாதுன்னு சத்தியம் கேட்டாங்க குந்தி தேவி. கர்ணன் அந்த டைம்ல உண்மையாலுமே செத்துட்டாரு. ஆனா இருந்தாலும் அவரோட வாழ்க்கையோட போராட்டம் அர்ஜுனனை கொல்றதால நிறைவு பெறும்னு நினைச்சு அர்ஜுனனை தவிர மற்ற 4 பாண்டவர்களை வதைக்க மாட்டேன்னு சொல்லி குந்தி தேவி கிட்ட சத்தியம் பண்ணாரு கர்ணன். இதை கேட்ட ராஜமாதா குந்தியும் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. தன்னோட தப்பால இன்னைக்கு ஒரு பேரழிவு நடக்குதுன்னு ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, துரியோதனன் ஆக்சுவலி பீஷ்மரை நம்பல, துரோணாச்சாரியரை நம்பல, மத்திர தேசத்து அரசரை நம்பல, அவங்க அப்பாவோட படைபலத்தையும் நம்பல, சகுனிய கூட நம்பல. ஆனா கர்ணனோட வீரத்தையும் நட்பையும் நம்பி தான் போர்னு ஒன்று தொடங்கினாரு. ஒருவேளை கர்ணன் பாண்டவர்கள் தரப்புல இருந்திருந்தா இந்த போர்னு ஒன்று தொடங்கியிருக்காது. இதெல்லாம் நினைச்சு குந்தி தேவி ரொம்ப வருத்தம் அடைச்சாங்க. குருக்ஷேத்திர போர்ல கர்ணனுக்கு எண்ணற்ற சூழல் வந்துச்சு 4 பாண்டவர்களையும் அழிக்கிறதுக்கு. ஆனா கொடுத்த சத்தியத்துக்காக அவர் பின் வாங்கிட்டாரு. கடைசியில இவருடைய எல்லா சாபமும் சத்தியமும் ஒன்னா சேர்ந்து இறுதி நாள் போர் அப்போ ஒன்னு சேர்ந்துச்சு. கர்ணன் அர்ஜுனன் கிட்ட போர் புரியறப்போ கிருஷ்ணன் அர்ஜுனனோட தேரை தூரமா எங்கேயோ எடுத்துட்டு சென்றாரு. கர்ணனும் பின் தொடங்கி போனாரு. அப்போதான் அவரோட தேரானது பூமிக்குள்ள புதைந்துச்சு. அந்த டைம்ல கர்ணன் தன்னோட விஜய தனுஷை தேர்ல வச்சுட்டு புதிந்த அந்த சக்கரத்தை வெளிக்கொண்டு வர முயற்சி செஞ்சாரு. அப்போதான் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட கர்ணனை கொல்ல சொன்னாரு. ஆனா அர்ஜுனனும் அவர் நிராயுதபாணியாக நிற்கிறாரு. கிருஷ்ணா, எப்படி நான் கொல்றது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கிருஷ்ணன், கர்ணன் இருக்கிற வரைக்கும் இந்த போர் முடிவு பெறாது, அதனால இதா டைம், இப்போவே நீ கொல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த டைம்ல கூட கர்ணன் ஃபுல்லாவே ஆர்கியூ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு அர்ஜுனன் கிட்ட. ஒருவேளை அர்ஜுனன் அஸ்திரம் ஏந்திரானா கர்ணன் பிரம்மாஸ்திரம் பாய்ப்பாருன்னு சொன்னாரு. ஆனா கிருஷ்ணனோ நீ முயற்சி செஞ்சு பாரு கர்ணா அப்படின்னு சொன்னாரு. கர்ணன் அந்த டைம்ல பிரம்மாஸ்திரத்துக்கு உத்தரவு போட்டாரு. அந்த டைம்ல தான் அவரு கத்துக்கிட்ட எல்லா வித்தையோட கல்வியும் மறந்து போனாரு. இந்த டைம்ல தான் அர்ஜுனன் அவரை கொன்னாரு. அப்பயும் அவரோட உயிர் போகாம தள்ளாடிக்கிட்டு தான் இருந்தாரு. ஏன்னா அவர் பண்ண தர்மம் அவரை காத்து நின்றுச்சு. அதுக்காக கிருஷ்ணன் மாறு வேடத்துல போய் கர்ணன் முன்னுக்கு நின்று கர்ணனோட தர்மத்தை தானமா கேட்டாரு. அதையும் கொடுத்து கடைசியில இறந்தும் போனாரு கர்ணன். அர்ஜுனனுக்கு கர்ணன் தான் அவரோட மூத்த அண்ணன்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் கிட்ட கோபமா போய் கேட்டாரு, எதுக்காக கர்ணன் என்னோட அண்ணன்னு தெரிஞ்சும் அவரை கொல்ல சொன்னீங்க, அவரை நான் ஏன் கொன்னேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமா கேட்டாரு. அதுக்கு கிருஷ்ணன், பார்த்தா நீ மட்டும் கர்ணனை கொல்லல, எத்தனையோ பேர் அவரை ஏற்கனவே கொன்னுட்டாங்க, நீ கொன்னது வெறும் கர்ணன் என்கிற உடலை தான் அப்படின்னு சொன்னார். நீ கொல்வதற்கு முன்பு அவரோட பிறப்பிலே தாயோட நிராகரிப்பு, குரு துரோணாச்சாரியாரின் நிராகரிப்பு, அவமானம், பரசுராமரோட சாபம், பிரமினோட சாபம், தாயோட சத்தியம், இந்திரனோட சூழ்ச்சி, ஏன் நான் பண்ண சூழ்ச்சி, இது எல்லாமே கர்ணனை எப்பயோ கொன்னுடுச்சு. இப்போ போய் நீ கொன்னேன்னு சொல்ற. இந்த மாதிரி கேட்ட கேள்வியில அர்ஜுனனுக்கு ஒன்று விளங்குனுச்சு. குருக்ஷேத்திர போரோட தலை சிறந்த வீரனா அது கர்ணன் தான். இந்த உலகத்துல நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், ஆனா உனக்கான ஒரு விஷயத்த நீ தேடி போறப்போ நீ வீரனா ஆகுவ. எத்தனை நிராகரிப்பு வந்தாலும் எத்தனை அவமானம் வந்தாலும் வாழ்க்கையோட இறுதி வரைக்கும் நீ ஆசைப்படுற விஷயத்தை தேடி போறனா நீ தான் தலை சிறந்த வீரன். அதனால ரொம்ப பெரிய ஆளை பார்த்துலாம் பயப்படாதீங்க. உருவத்திலையும் டேலண்ட்லையும் நம்ம ஒரு படி கீழே இருக்கலாம், ஆனா எப்படியாவது நான் மேலே வரணும்னு நினைக்கிற உன்னோட மனசுக்கு உருவமா இந்த ஒரு யூனிவர்ஸை அதை உனக்கு தேடி கொடுக்கும். யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை போட்டு நீங்கள் செய்கிற வேலையை இன்னும் சிறப்பாக செய்யுங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிக்கெட் விஷன்.